தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரமலான் பண்டிகையை ஒட்டி மதுரையின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், ரமலான் பண்டிகையை ஒட்டி மதுரையில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை முன்வைத்து இந்த தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. உலகெங்கும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. பள்ளிவாசல் மட்டுமின்றி திடல் தொழுகை. இந்த திடல் தொழுகை என்பது இஸ்லாமியர்கள் ஒரு ரம்ஜான் போன்ற புனித பண்டிகையின் போது திடல் தொழுகையில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகையொட்டி மதுரை தமுக்க மைதானம் மற்றும் எல்லிஸ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடல் தொழுகையில் நடைபெற்று வருகிறது. இஸ்லாமியர்கள் 50 கடமைகளில் ஒன்று ரமலான் மாத நோன்பு. அதன் அடிப்படையில் ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் இஸ்லாமியர்கள் நோன்பினை கடைபிடிப்பார்கள். ரமலான் மாதம் முதல் நாள் தொடங்கி தொடர்ச்சியாக 30 நாட்களும் நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் மற்றொரு கடமையான ஏழை எளியோருக்கு ஜகாத் என்னும் உதவிகளையும் வழங்கி வருவார்கள். ரமலான் 30 நாட்கள் நோன்பு முடிவடைந்த நிலையில இந்த மாதத்தின் முதல் நாள்ல இந்த ரமலான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக அதிகாலை சிறப்பு தொழுகையை முடித்த புத்தாடைகள் அணிந்து பெருநாள் சிறப்பு தொழுகையில கலந்து கொள்வார்கள். அந்த வகையில நான் முன்னதாக கூறிய போல திடல் தொழுகைகள் மதுரை தமுக்க மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில இந்த திடல் தொழுகையிலே தற்போது அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிகாலை 7 மணி முதல் ஒவ்வொரு 11 மணி வரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இந்த சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் உதவிகளை செய்துவிட்டு தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாநகரில் எல்லிஸ் நகர் பகுதிகளில் உள்ள திடல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் ரம்ஜான் தொழுகை நடைபெறுகிறது. அதே போன்று தமுக்க மைதானம், மீனாம்பரபுரம், நெல்பேட்டை, வில்லாபுரம், திருமங்கலம், மேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் திடல் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஏராளமான இஸ்லாமியர்கள் திடல் தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மாவுப்பாளையம், வில்லாபுரம், நெல்பேட்டை, காஞ்சிமார் தெரு, கலைநகர், வள்ளுவர் காலனி, சிலைமான், உசிலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளிவாசல்கள் இந்த சிறப்பு தொழுகைகள் அதிகாலை முதலே நடைபெற்று வருகிறது. இதில் பெருந்திரளாக பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையிலே பொறுத்து அவர்கள் பல்வேறு அதாவது தொழுகையில சிறப்பு வேண்டுதலிலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு தொழுகையின் போது போர் சூழல் தணிந்து உலக அமைதி பெற வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், உலகெங்கும் சமத்துவம் நிலவ வேண்டியும் சிறப்பு தொழுகையில ஈடுபட்டார்கள். இது அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் திடல் தொழுகையிலே இந்த வேண்டுதல்களே அவர்கள் நிறைவேறுகிறார்கள். உலகத்தில் தற்போது ஈரான் மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டு நடத்தி வரக்கூடிய சூழலில் உலக அமைதி நிலவ வேண்டும், போர் சூழல் தணிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விவசாயம் செழிக்க வேண்டும், அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்கிற பல்வேறு அவர்கள் வேண்டுதலை அவர்கள் இந்த தொழுகையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த தொழுகையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, மதுரையில் ரமலான் பண்டிகையொட்டி திரளான இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் சார்பாக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை மதுரையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு பல்வேறு இடங்களில் திடல்களில் தொழுது வருகிறார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய பிரார்த்தனையில் இன்றைக்கு மிக முக்கியமாக அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடும் இந்த பூமியில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானுடைய பெருநாள் தொழுகையில் அதிகமாக இறைவனை வேண்டி வழிபடுகிறார்கள். கூடுதலாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க போர்களில் உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலும் கூட அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய நோன்பு பெருநாள் தினத்தில்
அதற்காக அதிகமாக மக்கள் இறைவனை வேண்டி வழிபடுகிறார்கள். கூடுதலாக நோன்பு பெருநாள் என்பது இந்த தொழுகைக்கு பெயரே ஈதுல் ஃபித்ர் தான். அதாவது அதிகமாக தர்மங்கள் வழங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெருநாள் தினத்தில் தமிழக முஸ்லீம்கள் அங்கங்கே ஏற்பாடு செய்துள்ள திழல் தொழுகையில் சிறப்பான முறையில் தொழுகை நடத்தி இறைவனிடத்திலே பாவமன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலகளாவிய அளவில் இந்த போர், அதாவது ஈராக் ஓடிய போரை பெரும்பாலும் யாரும் விரும்புகிறது கிடையாது. போரை யாரும் விரும்புகிறது கிடையாது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா, நம்ம ஆதிக்க சக்தி, இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, பிற நாடுகளை அழிக்கணும் ஒழிக்கணுங்கிற அடிப்படையில் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் விரைவாக என்ன செய்யணும், பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக நடைபெறணும். நாடு முழுவதும் மக்கள் என்ன செய்யணும், அமைதியான முறையில் சந்தோஷமான முறையில் வாழணுங்கிறத இந்த பெருநாள் தினத்தில் என்ன செய்யணும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.